எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு கிச்சன் செட்டப்பில் நான் இன்னொன்று உங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சாதான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி இல்லையா? அதனால்தான் சரி இன்னைக்கு என்ன செய்து காமிக்க போகிறேன்னா, நான் சொன்னேன் உங்ககிட்ட சப்பாத்திலே ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம் அப்படின்னு. இதில் ஒரு சிலர் கேட்டுட்ருக்கீங்க, நாங்கள் காலையில் வேலைக்கு கிளம்புறோம், காலையில் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போயிடுவோம், மத்தியானம் ஏதாவது தாளித்த சாதம் இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம் மேடம், நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, வீட்டுக்கு சேர்றதுக்கு லேட் ஆகுது, ஆனால் பசிச்சிருது எங்களுக்கு, அதனால் அந்த சாயந்தரம் பொழுதில் 7-7:30 மணி போல் எங்களுக்கு பசிக்குது, அப்படி சாப்பிட்றதுக்கு டிஃபன் கொண்டு போகிறது கெடாமலும் இருக்கணும், அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு என்ன நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி செஞ்சு காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க. அதுக்காக நான் காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்து காமிக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி உங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு கணவருக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதில் நிறைய பேருக்கு சப்பாத்தி பிடிக்காது, அந்த கோதுமை எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, ரைஸ் வெரைட்டியாக செய்யுங்க அப்படின்றீங்க. ரைஸ் வெரைட்டி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். ஆனால் கோதுமை மாவில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த உடம்பு போடுதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி உடம்பு போடுது அப்படின்னு நினைக்கிறவங்க, தொப்பை எல்லாம் போடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சப்பாத்தியை கொஞ்ச நாளைக்கு சேர்த்துக்கிட்டு வாங்க. உடல் ஒரு கட்டுக்கோப்பாக வந்த பின்னாடி வேணால் நம்ம சாதத்தை சேர்த்துக்கிட்டு வரலாம். இப்போது எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் சப்பாத்தி தான் பிடிக்கும், அவங்களுக்கு சாதத்தை செஞ்சு வச்சுட்டேன்னா முகத்தை திருப்புவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பழகிடுச்சு. நான் கூட சப்பாத்தி வெரைட்டிஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சரி, இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் தேவையான அளவு, சப்பாத்தி மாவு பிசைந்தது தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சிறிது, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நான் இந்த உப்பு பயன்படுத்துகிறேன், சீரகம் 1 டீஸ்பூன், சப்பாத்தி இடுவதற்காக காய்ந்த கோதுமை மாவு சிறிது. இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் உள்ள பூச்சியெல்லாம் இருக்கும், அது பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூவை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூ உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைச்சிக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் பூவை எடுத்துக்கிட்டு நான் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுக்கோங்க. இப்போது வாணலி சூடாயிருச்சு, அதில் கொஞ்சம் நான் நெய் விடுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஆப்ஷன் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க. நான் நல்ல பசு நெய், நம்ம VHA.online இருக்குல்ல அந்த பசு நெய் தான் பயன்படுத்துகிறேன். சீரகம் போட்டு தாளிச்சிடுறேன், சீரகம் பொரியட்டும். அடுத்தது நம்ம வெங்காயத்தையும் இதில் கொட்டிக்கலாம். அந்த சீரகம் பொரிஞ்ச உடனே நல்லா பொடியை நறுக்கின வெங்காயத்தை போட்டிருக்கோம், அதில் அப்புறம் இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்தை வெள்ளை வெளையர்னு போட்டோம் இல்லையா, இப்போ பிங்காக மாறிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ இந்த காலிஃப்ளவர், துருவன காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூளை சேர்க்குறோம், தேவையான அளவு உப்பும் சேர்க்குறோம். இந்த உப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம VHA.online இருக்குது. நம்ம VHA.online கிராசரிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஆர்கானிக் பொருள் வச்சுருக்கோம். இப்போ நல்லா இது பெரட்டி விட்டுருங்க. இப்போது இந்த காலிஃப்ளவரில் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. வெந்துருச்சுன்னா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா திரும்ப நம்ம இன்னொரு முறை வேக வைக்கணும் தட்டு மூடி வச்சு. தட்டை திறந்து வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. காரணம் என்னென்னா துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி உருட்டும் போது. அப்படி செய்யலைன்னா நமக்கு உருட்ட வராது. காலிஃப்ளவர் சீக்கிரத்தில் வெந்துடும், அதனால் நம்ம தண்ணியே பார்த்து தான் ஊற்றணும். இந்த ஸ்டஃபிங் அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் காயில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை விட்டு நான் இறக்குறேன். இப்போது இந்த மாவு உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். அது வரைக்கும் அந்த ஸ்டஃபிங் ஆறட்டும். நல்லா இவ்வளோ பெருசு செஞ்சு வச்சுக்கலாம், ஏன்னா அதில் உள்ளே நிரப்பி மறுபடியும் உருட்ட போகிறோம் இல்லையா, அதனால். அடுத்தது நம்ம சின்னதாக உருட்டணும்ல, அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க.
இப்படி செஞ்சுக்கணும். நம்ம saree எப்படி மடிப்போமோ புடவை மடிப்பு மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். இது நிறைய பேர் வரலன்னு எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. அது வர்றது அது ப்ராக்டிஸ். ஏன்னா எனக்கு டெய்லி சப்பாத்தி செஞ்சு பழக்கம். அதனால் அது வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது பழகிட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் இப்படி மாவு தூச்சு மறுபடியும் நம்ம உருட்டலாம். இப்படி உருட்டும் போது கொஞ்சம் வெளியில் வரத்தான் செய்யும். அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. இவ்வளோ பெருசு உருட்டினா போதும். இப்போது இங்கே தவா சூடாயிடுச்சு. அதில் நான் இது போட போகிறேன். பாருங்கள், இப்படி நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கணும். இதை இப்போ பெரட்டி போட்டுக்கலாம். நம்ம அந்த பக்கமும் வெந்த பின்னாடி தேவையான அளவு நெய் பூசிக்கலாம். நம்ம என்ன இவ்வளோ நெய் போடுறீங்களேன்னு நினைப்பீங்க. நெய் ஒன்றும் ஆகாது, பசு நெய் வேறு. இது சாப்பிட்டு ஏதாவது நம்ம சூடாக குடிச்சிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய்க்கு நெய் எவ்வளவோ தேவலை. நல்லா முறுமுறுன்னு வரணும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சுட்டுருச்சு. நம்ம சிம்மில் முடிஞ்ச அளவு வச்சு சுட்டோன்னா பதமாக உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் கூட நல்லா இருக்கும். இது ஸ்டஃபிங் உள்ளே இருக்கிறனால நம்ம கொஞ்சம் நெய் போட்டோம்ல, போடும்போது நிறையா இருந்த மாதிரி இருந்தது இல்லை. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து நல்லா இழுத்துருச்சு. நீங்கள் நெய் நான் நிறையா போட்டேன்னு சொன்னதுக்கு பயந்துராதீங்க. கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்திக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தான் போட்டிருப்பேன். இன்னும் இங்கே கொஞ்சம் வேகணும் நடுவில். இங்கே பாருங்கள், இதுவும் சரியாக வெந்துருச்சு இந்த பக்கமும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கு நம்ம இந்த ராயத்தா தொட்டுக்கிட்டாலே போதும். ஏன்னா அதுலேயே காலிஃப்ளவர் இருக்குது. இது கூட வேறு ஏதாவது செஞ்சோன்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். இதுதான் சரியான காம்பினேஷனாக இருக்கும். இதுலேயும் இந்த தயிரில் சீரகத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க எங்களை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களே அப்படின்னு. ஆஹா, ரொம்ப சுவையாக இருக்குது. அந்த காலிஃப்ளவருக்குன்னு தனி ஒரு சுவை இருக்குல்ல, அதில் நெய்யெல்லாம் சேர்த்து செஞ்சனால ரொம்பவே சுவையாக இருக்குது. ரொம்ப எளிமையானது. நம்ம இரவு வரைக்கும் கெடாமல் இருக்கணும்னா இது டிஃபன் பாக்ஸில் நீங்கள் கொண்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் எளிமையான காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமையல் செய்து காமிக்கிற நிகழ்ச்சி சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு ரொம்பவே மெனக்கெடணும். காய்கறியெல்லாம் அரிஞ்சு அப்புறம் செய்து காமிக்கிறது சரியான முறையில் வரணும் இல்லையா? அந்த ஃபினிஷிங் வர்ற வரைக்கும் நல்ல பக்குவமாக பார்த்து செய்யணும். இது ஒரு சமையல் நிகழ்ச்சி செய்யணுன்னாலே 1/2 நாள் ஆயிடுது. நிறைய பேர் நல்லா செய்து காமிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.